அனைவருக்கும் வணக்கம். டேனி ஸ்டேட் போலாமா? இன்னைக்கு நாம திரு மாணிக்கம்னு ஒரு படம் ஜி5ல அவைலபிளா இருக்கு. அதை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண வேண்டிய படம் தான். ஏன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க இந்த கதையை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பான குடும்பம், ஆரோக்கியமான உறவு இப்படின்னு ஒரு மிடில் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த மிடில் கிளாஸுக்கு உரித்தான தலைக்கு மீறிய சின்ன கடன், அன்பான மனைவி, அழகான பெண் குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கக்கூடிய மாமனார், மருமக மேலே மரியாதையை அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிற ஒரு மாமியார், மறுவார்த்தை எதிர்த்து பேசாத ஒரு மச்சான், இப்படின்னு நம்ம கதையோட ஹீரோவுக்கு சுற்றி சுற்றி அன்பாலே கட்டப்பட்ட வளையத்தில் தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட மனைவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் மச்சானை வெளிநாட்டுக்கு அனுப்பணும். இதை விட இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக ஹீரோவோட 2வது மகளுக்கு சரியாக பேச்சு வராது. அதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாத ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் யாருமே அவங்களோட கடமையை செய்யாமல் ஒரு நாளும் தவறுனதே கிடையாது. இப்படி கடமை கடலில் படகு போட்டு நீந்திட்டு இருக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் லாட்ரி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கும் கீழே வாழக்கூடிய ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ரொம்ப வயசான ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரியான வரதட்சணை கொடுக்க முடியாததுனால அந்த மாப்பிள்ளை வீட்டில் இந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க. அந்த கஷ்டத்தோட ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த தள்ளாடுற வயசில் எப்படியாவது இந்த பொண்ணை கரையேற்றணுங்கிற கவலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம். இந்த பெரியவர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, நம்ம இத்தனை காலம் இவ்வளோ உழைச்சிருக்கோம், ஆனால் அதனால நமக்கு எந்த பலனுமே இல்லை. ஒரு தடவையாவது நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பி பார்க்கலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை வருது. அப்போ தான் நம்ம ஹீரோவோட கடையை அவர் பார்க்குறாரு. இவர் போய் அங்கே லாட்ரி வாங்குறாரு. ஆனால் அந்த லாட்ரியை வாங்கும் போது இவர்கிட்ட அதுக்கான பணம் இல்லை. அதாவது அந்த பணத்தை அவர் தொலைச்சிடுறாரு. அப்போ ஒரு பொருளை ஒரு ஏழைப்பட்டவங்க போய் வாங்கிட்டு அதுக்குரிய பணம் இல்லாமல் ஒரு கடை முன்னாடி நம்ம நின்றுட்டா எப்படி நம்ம பதபதத்து ஒரு மாதிரி பயந்து போய் இருப்போமோ, அந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த பெரியவர் இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ அவர் கையை பிடிச்சி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கான உரிய பணத்தை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் டிக்கெட்டை நான் பத்திரமாவே வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வரும்போது என்கிட்ட காசை கொடுங்க, நான் உங்களை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெரியவர், இல்லை வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் இதுக்கான பணத்தை எடுத்துகிட்டு இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து, ஒரு தடவை நான் அதிர்ஷ்டத்தை நம்பலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்கலையே அப்படின்னு ஏக்கத்தோட அந்த கடையை விட்டு அவர் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு லாட்ரி நம்பருக்கு 1,50 கோடி ரூபா பரிசு விழுந்திருக்கு, நீங்கள் உடனே இதுக்குரிய அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரின்னு இவர் ஒரு ஒரு லாட்ரி நம்பரை தேடுறாரு. எந்த லாட்ரி நம்பர்லையுமே இவரோட நம்பர் இல்லை. அப்புறம் இந்த பெரியவருக்காக நம்ம ஒரு லாட்ரி எடுத்து வச்சோமே, அதை செக் பண்ணலான்னு பார்க்குறாரு. அந்த லாட்ரிக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. ஹீரோவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இதுக்கு உரிய பணத்தை அந்த பெரியவர்கிட்டேருந்து இவர் வாங்கலை. வெறும் வாக்குறுதி மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இது உங்கள் லாட்ரி தான், இது என்கிட்ட தான் இருக்கும், நீங்கள் இதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வாங்கினா மட்டும் போதும் அப்படின்ற இந்த வாக்குறுதி மட்டும்தான் இப்போதைக்கு ஹீரோ கையில் இருக்கு. இப்போ இந்த லாட்ரி பெரியவருக்கு சொந்தமா இல்லை இந்த ஹீரோவுக்கு சொந்தமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியா நம்ம ஹீரோ மாறிடுறாரு. சரி, நமக்கு தொழில் தர்மம் தான் முக்கியம், அதனால இந்த லாட்ரியை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பரபரப்பா இந்த லாட்ரியை எடுத்துக்கிட்டு அந்த பெரியவரை பார்க்க கிளம்புறாரு. அப்போ ஹீரோவோட மனைவி கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி மதியம் சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது,
அதனால் நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. ஒரு பெரியவருக்கு 1,50,00,000 லாட்டரி விழுந்திருக்கு. பாவம் அந்த பெரியவர் இந்த லாட்டரியை வாங்குறதுக்கு கூட அவர்கிட்ட காசே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த லாட்டரி நீங்கள் விற்கவே இல்லையா அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. இல்லை, நான் விற்றுட்டேன், அதுக்கான பணத்தை தான் நான் வாங்கலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. மனைவி, என்ன சொன்னீங்க, இந்த லாட்டரிக்கான பணத்தை அந்த பெரியவர் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பாவம் அந்த பெரியவர். ஹீரோ பதில் சொல்ல, இதுக்குள்ள இவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. அன்பான மனைவி கழுத்தில் அருவாமனை வச்சுக்கிட்டு, மரியாதையாக இப்போ நீ வீட்டுக்கு வரியா, இல்லை நான் கழுத்து எடுத்துட்டு செத்துறவா அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன சொல்கிற, இது இந்த பெரியவரோட லாட்ரி, அதை நான் அவர்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அது எப்படி காசு கொடுக்காத பொருள் இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு மனைவி கேட்க, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ பஸ் ஏறிடுறாரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவரோட ஃபோன் நம்பரோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு பிளைண்டாக அந்த பெரியவர் கையில் ஒரு மஞ்சப்பை இருக்கும், அதில் ஒரு ஊரோட பேர் இருக்கும். அதை பார்த்து தான் அந்த ஊருக்கு ஹீரோ பஸ் ஏறுறாரு. இந்த இடத்துல தாங்க இந்த கதையோட பரபரப்பும் விறுவிறுப்பும் பதட்டமும் ஆரம்பிக்குமே. ஹீரோ மேலே அன்பாக இருந்த எல்லாருமே இப்போ இவருக்கு எதிராக திரும்புகிறாங்க. இதனால தப்பு தப்பான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ விடாப்பிடியாக இந்த டிக்கெட்டை அந்த பெரியவரை தேடி கண்டுபிடிச்சி நான் போய் சேர்ப்பேன்னு அடமண்டாக இருக்காரு. மனைவி கிட்டேருந்து பிரச்சனை, மச்சாங்கிட்டேருந்து பிரச்சனை, மாமனார்கிட்டேருந்து பிரச்சனை, மாமியார்கிட்டேருந்து பிரச்சனை, பத்தாவதுக்கு போலீஸ் பிரச்சனை, தேர்ட் பர்சன் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட ப்ரெஷரை ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ தர்மம் பக்கம் நின்னாரா, இல்லை குடும்பத்தோட பிரச்சனை பக்கம் நின்னாராங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற ஒரு கடுமையான போராட்டத்தை ஒரு கதை மூலயமா அழகா இந்த படத்தோட டைரக்டர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் இந்த கதையை பாருங்கள். இந்த கதையை அவ்வளோ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் இந்த கதைக்கு அந்த அளவுக்கு தான் கிளைமேக்ஸை வைக்க முடியும். அதையுமே அவங்க வச்சுருப்பாங்க. நல்லாவே இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.